வணக்கம். அக்ஞான கிறுக்கனில் 223வது ஒரு தொகுப்பு இது. அது ஒரு இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்தாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை, மாமனாரை மருமகன் கொல்றது, மருமகனை மாமனார் கொல்றது, பையன் அப்பாவை கொல்றது, இது மாதிரி ஒரு பலவிதப்பட்ட ஒரு செய்தி தான். இப்போது நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு நாள் 2 நாள் நியூஸ் பேப்பரை அந்த கட்டிங்கை எடுத்து போட்டது. ஒரு நாள் 2 நாள் அதே ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் இந்த கட்டிங்லாம். இப்போது எவ்வளோ நியூஸ் பேப்பர் வருது, எவ்வளோ நாள்களில் இந்த செய்தி வருது. இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இது ஒரு குற்றம் பெருகிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு குற்றம் பெறுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வருங்காலத்தில் வாழ போகிறோம், நம்ம சந்ததிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். இனிமேட்டு வருங்காலத்தில் இந்த 2 தொழில் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒன்று போலீஸ் தொழில், இன்னொன்று இந்த குற்றம் புரிபவர்களுடைய ஒரு எண்ணிக்கை. இப்போ பார்த்திங்கன்னா குற்றம் புரிபவர்களுக்கு இப்போ ஜெயிலே நவீன வசதிகள்லாம் வந்தாச்சு, எவ்வளோ வசதிகள் இருக்குது ஜெயிலுக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு வருங்காலத்தில் ஒருவேளை அந்த பிரிஸ்னஸ் கூட கேட்க ஆரம்பிக்கலாம். இனிமேட்டு எங்களுக்கு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா போகிற போக பார்த்தா ஜெயிலில் இடம் இருக்காது. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு குற்றம் அதிகமாகிட்டே போகுது. இனிமேட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பல மாதிரி கட்டுறோம். இப்போ 3 லட்சம் வீடுகள், 4 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு இந்த குற்றவாளிகளுக்குன்னு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப பெருசாக வந்தாச்சு. அப்போது இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னா, இப்போ சின்ன வயசில் இருந்தே அந்த கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணுறதுல ஒரு பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. குற்றவாளிகள் உருவாகாமல் இருக்கிறது அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸு, அப்போ நீதி போதனை, இப்படியெல்லாம் இப்பொழுதுலேருந்தே ஆரம்பித்தால்தான் இந்த வருங்காலத்தில் நம்ம சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தாச்சு. இனிமேட்டாவது இதை பற்றி நம்ம சிந்திக்கணும், அரசாங்கம் சிந்திக்கணும், வருங்கால ஜெனரேஷன் சிந்திக்கணும். அப்போ தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலமை. இல்லைன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பிரிசனர்ஸுக்குன்னு கட்டி கொடுத்து அவங்கள வசதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை நான் பதிவு செஞ்சுருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.